வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸு. இதில் நம்ம பார்க்க போகிற லெசன் வெப்பம். சரிங்களா? வெப்பவியல், வெப்பம் தான். ஓகே, லெசன் வெப்பம். இது நம்ம புக் பேக் கொஷின் எல்லாமே பார்த்தாச்சு. சயின்ஸு சோசியல் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியாச்சு. புக் பேக் கொஷின். ஸோ மார்க் பண்ணாதவங்க வீடியோ பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா லெசனும் மார்க் பண்ணிக்கோங்க. நீட்டாக இருக்கும். 2 மார்க் 5 மார்க் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்து மார்க் பண்ணி நீங்கள் நீட்டாக படிச்சுக்கலாம். புக்கில் படிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. பைசா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நோட்ஸ் வேணும் அப்படி இப்படின்னு தேடிட்டு இருக்காதீங்க, தேவையே இல்லை. ஸோ புக்லேயே நம்மளுக்கு நீட்டாக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேவா? ரைட், குட். இதில் வந்து நம்ம இந்த வீடியோ நம்ம என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்காக போடுறது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே இருக்கிற அத்தனை 1 மார்க், அதாவது எதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாமோ அது எல்லாமே இதில் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. லெசன்லேருந்து எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீடியோ போட போட அதை அப்பப்போ நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஃபுல்லாகவே படித்த மாதிரி ஆயிரும். மறுபடியும் ஒரு 2 ரிவிஷன் அப்படி விட்டுருங்க. சூப்பராக எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். சரியா? ஓகே. நான் எல்லாமே வந்து சோசியலுக்கும் சயின்ஸுக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இதில் 2 டேர்ம் இருக்குது. அண்டு 7th நீங்கள் புக் பேக் மட்டும் படிச்சுக்கிறதுனா படிச்சுக்கோங்க. அது என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கோங்க. நான் 8th வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் வேணும்னா நான் கொடுக்குறேன். 7th நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட். இதில் 8th பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ் 2க்குமே நான் முடிச்சு கொடுத்துறேன். ஓகேவா? ரைட், குட். இது டிஎன்பிஎஸ்சிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படியே பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோவை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கே அவங்களே கேட்குறீங்க, அடுத்து நம்ம போட்ட வீடியோக்கள்லேருந்து தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்குறீங்க. காரணம், நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு அப்பப்போ போடுற வீடியோக்கள் வந்து சேரும். ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பண உதவியாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம அறிவு, அதாவது ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம செய்கிறோம், நம்ம பணமாக எடுத்து கொடுத்துடல. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது எத்தனை பேர் பாஸ் பண்ணாலும் அத்தனை பேர்த்துக்கும் இந்த பணம் கிடைக்கும். சரியா? அவ்வளோ பேர்த்துக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ரைட். ஒரு பகுதிக்கு அணுக்கள் அல்லது வெப்ப ஆற்றலானது வெப்பமான பகுதியிலிருந்து குளிர்ச்சியான பகுதிக்கு பரவுகிறது. சரிங்களா? ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் வெப்ப ஆற்றல் அதில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் ஆற்றலை அதிகரிக்கின்றன. ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் வெப்ப ஆற்றல் அதில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் ஆற்றலை அது மூலக்கூறுகளினுடைய ஆற்றலை அதிகரிக்குது. வெப்ப ஆற்றலினால் விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு மற்றும் நிலை மாற்றம் போன்ற விளைவுகள் ஏற்படுகின்றன. வெப்ப ஆற்றலினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது? விரிவடையுது, வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம், நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில மாற்றம் ஏற்படுகிறது. சரிங்களா? வெப்ப ஆற்றலினால். வெப்பத்தினால் வாயுக்கள் அதிக அளவு விரிவடைகின்றன. ஒரு இதை வெப்பப்படுத்தும் பொழுது வாயுக்கள் அதிக அளவில் விரிவடைது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தண்டவாளங்கள் கோடை காலங்களில் வெப்பத்தால் விரிவடைவதால் இடைவெளி விடப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ தண்டவாளங்கள் ஏன் வந்து இடைவெளி விட்டு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ கோடை காலங்களில் வெப்பத்தால் விரிவடைவதனால இடைவெளி விட்டு இணைக்கப்பட்டிருக்கு. திடப்பொருள் திரவமாக மாறுதல், உருகுதல். திரவம் வாயுவாக மாறுவது ஆவியாதல். திடப்பொருள் வாயுவாக மாறுவது பதங்கமாதல். இதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே நம்மளுக்கு 5 பொறுத்துக்களை வைக்கலாம், பார்த்துக்கோங்க. சரியா? திடப்பொருள் திரவமாக மாறுவதற்கு என்னது? உருகுதல். திரவமாக இருக்கக்கூடியது வாயு நிலைக்கு மாறுவது ஆவியாதல். திடமாக இருக்கக்கூடிய திடப்பொருள் வாயு நிலைக்கு மாறுவது பதங்கமாதல். வாயு திரவமாக மாறுவது குளிர்தல். திரவம் திடப்பொருளாக மாறுவது உறைதல். வாயு திடப்பொருளாக மாறுதல் படிதல். சரிங்களா? இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் எதுங்க? நீர். சரிங்களா? இயற்கையாகவே எப்படி இருக்கும்? திண்ம நிலையிலையும் இருக்கும், திரவ நிலையிலையும் இருக்கும், வாயு நிலையிலையும் இருக்கும். பனிக்கட்டியாக இருக்கு இல்லையா திண்ம நிலை. ஸோ இந்த 3 நிலைகளிலுமே காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் எதுங்க? நீர்.
வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் 3 முறைகள் ஆவன. வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் 3 முறைகள் என்னென்ன? வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீசல். திடப்பொருளில் அணுக்கள் நெருக்கமாக அமைந்துள்ளன. ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் உள்ள இரு திடப்பொருளின் அதிக வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல். ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் உள்ள இரு திடப்பொருள் அதில் உள்ள அந்த திடப்பொருளின் வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து அந்த வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு தான் என்ன சொல்றோம்? வெப்ப கடத்தல். இது நம்ம 2 மார்க் கொஸ்டின்ல பார்த்தாச்சு. இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறுமனே மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டா பத்தாது, கண்டிப்பா படிக்கணும். ஓகே, நார்மலா பார்த்தோம்னா வெப்ப கடத்தல்னா என்னன்னா திடப்பொருளில் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு தான் வெப்ப கடத்தல். சரிங்களா? சிம்பிளா சொல்லணும்னா திடப்பொருளில் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு தான் வெப்ப கடத்தல். ஓகேவா? உயர் வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறை வெப்ப சலனம். சரிங்களா? வெப்பநிலை உயர்வான பகுதியிலிருந்து வெப்பநிலை குறைவான பகுதியில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறை வெப்ப சலனம். வெப்ப சலனம் திரவம் மற்றும் வாயு பொருட்களில் நடைபெறுகிறது. வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறை வெப்ப கதிர்வீசல். வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவக்கூடிய முறைக்கு என்னன்னு சொல்றோம்? வெப்ப கதிர்வீசல் அப்படின்னு சொல்றோம். வெப்ப சலனத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன? நிலக்காற்று, கடல் காற்று நிகழ்வு உருவாதல், பலூன் மேலே உயர்தல், குளிர்சாதன பெட்டி, இதெல்லாம் வெப்ப சலனத்திற்கு உதாரணம். சரியா? பார்த்துக்கோங்க. வெப்ப கதிர்வீசலுக்கு எடுத்துக்காட்டு சூரியனின் வெப்ப ஆற்றல் பூமியை அடைதல். வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கதிர்வீசல். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னது? சூரியனின் வெப்ப ஆற்றல் பூமியை வந்தடைவதுதான். ஒரு பொருளை 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இரும்பை வெப்பப்படுத்துறது பார்த்திருப்போம். அந்த இரும்பை நல்லா காய்ச்சிட்டே இருப்பாங்க. அது எப்படி ஆயிருங்க? சிகப்பு கலர்ல நல்லா அந்த இதுல வந்துடும் இல்லையா, தகதகன் அந்த கலருக்கு மாறிடும். ஸோ அது நம்மளுக்கு கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மங்கிய அந்த சிவப்பு நிறத்துல கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ எவ்வளவு டிகிரி வெப்பம்? 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது. வெப்ப கதிர்வீச்சானது அதிகரிக்கப்படும் போது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து வெண்மை நிறத்தில் ஒளிரும். ஸோ அதையும் பார்த்துருப்போம். நம்ம அந்த இரும்பு அடிக்கிறது, அந்த இரும்பு பட்டறைகள்லாம் பார்த்துருப்போம். அது அப்படியே வெப்ப கதிர்வீச்சு அதை அதிகப்படுத்திக்கிட்டே வரும்பொழுது அந்த நிறம் எப்படி இருக்குங்க? ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து அது வெண்மை நிறத்திலையும் அது ஒளிரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுதான் நிறம் நம்மளுக்கு முக்கியம், எந்த மாதிரி நிறங்கள்ல வரும் அப்படிங்கிறது. சரியா? ஒரு பொருள் சூடாக உள்ளதா அல்லது குளிர்ச்சியாக உள்ளதா என்பதை அறிய உதவும் இயற்பியல் அளவு வெப்பநிலை. வெப்பநிலையை அளவிட உதவும் அளவுகோல் செல்சியஸ் அளவுகோல், ஃபாரன்ஹீட் அளவுகோல், கெல்வின் அளவுகோல். சரிங்களா? வெப்பநிலையை எதெல்லாம் கொண்டு அளவிடுறோம்? செல்சியஸ்ல அளவிடுறோம், ஃபாரன்ஹீட்ல அளவிடுறோம், கெல்வின்ல அளவிடுறோம். சரியா? வெப்ப ஆற்றலின் அலகு ஜூல். சரிங்களா? கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் அங்கங்க ஆயிருது. வெரி சாரி. வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு கலோரி. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அலகு 1 கலோரி. கலோரி மற்றும் ஜூல் அலகுகளுக்கிடையேயான தொடர்பு 1 கலோரி 4.189 ஜூல். கலோரி மற்றும் ஜூல் அலகுகளுக்கிடையேயான தொடர்பு இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க. கலோரி மற்றும் ஜூல் அலகுகளுக்கிடையேயான தொடர்பு 1 கலோரி = 4.189 ஜூல். ஓகேங்களா? ரைட். உணவுப் பொருளில் உள்ள ஆற்றலின் அளவு
கிலோ கலோரின்னு சொல்லுவோம். உணவுப் பொருளில் உள்ள ஆற்றலின் அளவு கலோரி. சரிங்களா? ஸோ எவ்வளவு கலோரி உணவு நம்ம எடுத்துக்கணும், இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இவ்வளோ கலோரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு திடமான மனிதன் எவ்வளவு கலோரி உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா? ஸோ 2500 அந்த ரேஞ்ச் இருக்கும். அது எனக்கு சரியான இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில். ஏன்னா அதுவும் நம்மளுக்கு கொஷின் டிஎன்பிஎஸ்சிக்கு இதுவரை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு லெசனில் இருந்தால் கேட்பாங்க. பொருள் ஒன்று ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தின் அளவானது பொருளின் நிறை, பொருளின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம், பொருளின் தன்மை ஆகியவற்றை சார்ந்ததுதான். சரிங்களா? ஒரு பொருள் ஏற்கக்கூடிய வெப்பநிலை, இழக்கக்கூடிய வெப்பநிலை, இதனுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளின் நிறையை பொறுத்தும் பொருளின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம், பொருளின் தன்மை இதையெல்லாம் சார்ந்ததாக தான் இருக்கும். சரியா? ஒரு பொருள் குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைய தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு வெப்ப ஏற்பு திறன். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு வெப்ப ஏற்பு திறன். முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. வெப்ப ஏற்பு திறனின் SI அலகு ஜூல் பர் கெல்வின். ஓரலகு நிறையுடைய பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் தன்வெப்ப ஏற்புத்திறன். 1 கிலோகிராம் நிறையுடைய பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அலகு தன்வெப்ப ஏற்புத்திறன். தன்வெப்ப ஏற்புத்திறனின் SI அலகு ஜூல் பர் கிலோகிராம் இன்டு கெல்வின். பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் கலோரிமீட்டர். சரிங்களா? ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தை அளவிட பயன்படும் உபகரணம் கலோரிமீட்டர். கலோரிமீட்டரானது தாமிரம் அல்லது அலுமினிய உலோகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. கலோரிமீட்டர் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? தாமிரம் அல்லது அலுமினியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கும். நம்ம 2 மார்க் 5 மார்க்லாம் பார்த்துருக்கோம். இதில் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட எது பயன்படுத்தப்பட்டது? பனிக்கட்டி கலோரிமீட்டர். சரிங்களா? வேதியியல் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலின் அளவை அளவிடுவதற்கு பனிக்கட்டி கலோரிமீட்டர் பயன்படுத்தப்பட்டது. பனிக்கட்டி கலோரிமீட்டர் முதலில் 1782ஆம் ஆண்டு ஆண்டோயின் லவாய்சியர் மற்றும் பியரே சைமன் லாப்லாஸ் ஆகியோரால் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ 1782லயே பயன்படுத்தியிருக்காங்க. யார் பயன்படுத்தியிருக்காங்க? ஆண்டோயின் லவாய்சியர், பியரே சைமன் லாப்லாஸ் இவங்களால பயன்படுத்தப்பட்டுச்சு. ஒரு பொருளின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் வெப்ப கட்டுப்படுத்தி. அப்படியே வெப்பநிலை மாறாம அதே டெம்பரேச்சர்ல அப்படியே இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன இது? வெப்ப கட்டுப்படுத்தி அந்த சாதனம். தெர்மோஸ்டாட் என்பது கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கு நம்ம ஃபிளாஸ்க் எடுத்துக்கலாங்களா? அப்படியே மாறாம அதே ஹீட்லயே நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா ஃபிளாஸ்க். தெர்மோ வெப்பம், ஸ்டாட் அதே நிலையில் இருப்பது, அதான் தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறோம். சரிங்களா? அதே வெப்பநிலையில வச்சிருக்கிறது தெர்மோஸ்டாட். பொருளின் வெப்பநிலையை அதன் சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையை விட அதிகரித்து விடாமல் குறைந்து விடாமல் நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தாத சேமிப்பு கலன் வெப்ப குடுவை, அதுதான் பிளாஸ்க் சொல்றோம். சரிங்களா? சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையை விட ஒரு பொருளின் வெப்பநிலை அதன் சுற்றுப்புறத்தின் வெப்பநிலை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, ரொம்ப ஹீட்டா இருக்கு, அது எதுவுமே பாதிக்காம அதிகரிக்காம குறையாம நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடிய வெப்பத்தை அதுல இருந்து கடத்தாத சேமிப்பு கலன். இப்போ ஒரு டம்ளர்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வெப்பம் கடத்தப்படுது. அது குளிரா இருந்தாலும் சரி சூடா இருந்தாலும் சரி அதுல இருந்து வெப்பம் வெளியில ஏறதை நம்மளால பார்க்க முடியும். ஆனா இதுல வெப்ப குடுவை அது எதையுமே கடத்தாது, நீண்ட நேரம் அதே நிலையிலே வைத்திருக்கும். வெப்ப குடுவை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1892. சரிங்களா? 1892 ஸ்காட்லாந்து அறிவியலாளர் சர் ஜேம்ஸ் திவார் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது வெப்ப குடுவை. சரிங்களா? வெப்ப குடுவை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. திவார் குடுவை, திவார் பாட்டில் எனப்படுவது திவார் குடுவை, திவார் பாட்டில் அப்படின்லாம் சொல்றது என்னன்னா வெப்ப குடுவை தான். ஒரு பொருளின் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சாதனம் வெப்ப கடத்தி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதனாலதான் திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் லெசன் மின்னியல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் சம் மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு புக் பேக்கில் 2 சம் கொடுத்துருப்பாங்க, அது நான் வீடியோலேயும் போட்டிருப்பேன் நான் உங்களுக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் வந்திருக்கு, சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. ரைட், ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.